ஹாய் ஹலோ வணக்கம். இது நெக்ஸ்ட் ஜென் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சைக்காலஜியில் கவனம் டாப்பிக்கில் வர கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 25 கொஷின்ஸ் வந்து நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இது 26லேருந்து 50 வரைக்கும் இந்த வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோ வேணுங்கிறவங்க ரெஃபர் பண்ணி பாருங்கள். இப்போ கொஷின்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்துட்டு கவனத்தின் உளவியல் தொடர்பு. இஸ் த கேட்வே ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, கவனம் இல்லாமல் கற்றல் நடைபெறாது. கவனம் இல்லைன்னா அந்த இடத்துல கற்றல் நடைபெறாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கவனம் வந்துட்டு எந்த உளவியல் செயல்முறைக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கவனம் வந்துட்டு கற்றல், நினைவு, சிந்தனை போன்ற உளவியல் செயல்முறைகளுக்கு அடிப்படையா இருக்கிறதே கவனம் தான். கவனம் இல்லைன்னா இந்த எந்த விஷயமுமே நடக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கவனம் இல்லாமல் கற்றல் நடந்தால் என்ன ஆகும்? கவனம் இல்லாமல் கற்றல் நடந்தால் கண்டிப்பா ஸ்டூடெண்ட் வந்து மறந்துடுவாரு. என்ன கவனிச்சோங்கிறதே மறந்துடுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கவனம் மற்றும் நினைவின் தொடர்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. கவனம் தான் வந்துட்டு நினைவோட அடித்தளம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கவனம் இல்லாத மாணவர்களுக்கு ஆசிரியர் என்ன செய்யணும் அப்படின்னா, வகுப்புல புறக்கணிக்கிறதோ தண்டிக்கிறதோ வகுப்பை நிறுத்துறதோ கூடாது. கற்பித்தல் முறையை தான் மாற்றணும். கவனம் இல்லாத மாணவர்களை சரி செய்யறதுக்கு ஆசிரியர் என்ன செய்யணும்னா, கற்பித்தல் முறையை தான் மாற்றணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கவனத்தின் வரம்பு, ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன். ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் யாரால் ஆய்வு செய்யப்பட்டதுன்னா, உண்ட் என்பவரால் ஆய்வு செய்யப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பொதுவாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4 to 6 திங்ஸ் இருக்கும். அதாவது ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷனா என்னன்னா, ஒருவரோட கவன வீச்சு. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளோ பொருட்களை பார்த்து அதுக்கப்புறம் கேட்கும் போது கரெக்டாக சொல்கிறோங்கிறது தான் கவன வீச்சு. அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து 4 to 6 திங்ஸ் வந்து இருக்கும். இதே வந்து பெரியவங்களோட கவன வீச்சு எவ்வளோ இருக்குன்னா 7 to 9 இருக்கும். ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் வந்து எதை காட்டுது? அதான் இப்போ சொன்னோம் இல்லைங்களா, ஒரே நேரத்தில் கவனிக்கக்கூடிய பொருட்கள். ஒரு நேரத்தில் எவ்வளோ பொருளை வந்து நம்ம கவனித்து மைண்டில் வச்சுட்டு திருப்பியும் அதை அந்த டைம் முடிஞ்சோடனே கேட்கும்போது எவ்வளோ விஷயங்களை நம்ம சொல்கிறோங்கிறத நம்மளோட கவனவீச்சு. இந்த கவனவீச்சை அளவிடும் கருவிக்கு பேர் என்னன்னா டாசிஸ்டோஸ்கோப். நெக்ஸ்ட் கொஸ்டின், கவனத்தின் வரம்பு எதனால் அதிகரிக்கலாம் அப்படின்னா, கற்பித்தல் உதவிகள், ஆர்வமூட்டும் பாடம், பயிற்சி இதெல்லாம் கொடுக்கும்போது கவனத்தோட வரம்பை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்? அதிகரிக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு கவனம், வகுப்பறை நடைமுறை. ஆசிரியர் மாணவர்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்கு எந்த முறையை தவிர்க்கணும் அப்படின்னா, ஒரே சுருதி குரல், அதாவது வந்துட்டு ஒரே வாய்ஸ் மாடுலேஷன்ல கிளாஸ் எடுத்துகிட்டே இருந்தோம்னா அவனால் வந்துட்டு கவனிக்க முடியாது. நம்ம வந்து வாய்ஸ் மாடுலேஷன் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி எடுக்கும்போது நம்மளால் வந்துட்டு கண்டிப்பாக மாணவர்களோட கவனத்தை வந்து ஈர்க்க முடியும். அடுத்ததான், மாணவர்கள் பாடத்தில் சுறுசுறுப்பாக ஈடுபடுவதே என்ன முறை கற்றல் அப்படின்னா ஆக்டிவ் லேர்னிங்னு சொல்கிறோம், செயல்முறை கற்றல். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாணவர்களின் கவனத்தை ஈர்க்க ஆசிரியர் எதை பயன்படுத்தலாம்? ஆசிரியர் வந்து மேற்கண்ட அனைத்தையும், அதாவது சுவாரஸ்யமான கதை, காட்சி பொருட்கள், உடல் மொழி, பாடி லாங்குவேஜ், வாய்ஸ் மாடுலேஷனு, இப்படி வந்துட்டு பாடம் நடத்தும் போது ஆசிரியர் வந்து மாணவர்களோட கவனத்தை ஈர்க்க முடியும். மாணவர்களின் கவனத்தை ஈர்க்க உதவும் உளவியல் காரணி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் மாணவர்களோட கவனத்தை வந்து ஆசிரியர்களால் ஈர்க்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கற்றலுக்கான முதல் நிபந்தனை எது? கற்றலுக்கான முதல் நிபந்தனை வந்துட்டு கவனம் தான். கவனம் இருந்தால் மட்டும்தான் அவனால் கவனித்து நினைவில் வச்சுக்க முடியும். எக்ஸாமில் வந்து அது என்ன கவனிச்சோன்னா அதை வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும். கவனம் இல்லை அப்படின்னா அங்கே வந்து கற்றலே நடக்காது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து கல்வியியல் தொடர்பு. கவனம் இல்லாமல்
கற்றல் அப்படிங்கிறது விதையில்லா நிலம் போன்றது. இது வந்து யாரோட கூற்று அப்படின்னா வில்லியம் ஜேம்ஸ். ஆமா, கவனம் இல்லாம நம்ம கற்றல் நிகழ்ந்தா அது நிச்சயமா பலன் தராது. விதையில்லாத நிலம் போன்றதுதான். இதை சொன்னது வில்லியம் ஜேம்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கவனம் அதிகரிக்க மாணவர்களுக்கு என்ன தேவை? கவனம் அதிகரிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு ஆர்வம் வேணும், உந்துதல் வேணும், பயிற்சி வேணும். இதெல்லாம் சேரும்போது தான் நிச்சயமா மாணவர்களுக்கு கவனம் அதிகரிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாணவர் கவனத்தை நீண்ட நேரம் வைத்திருப்பது எளிதானதா, சாத்தியமற்றதா, தேவையற்றதான்னு கேட்டிருக்காங்க. பட் வந்து கடினமானது. மாணவர்களோட கவனத்தை வந்து நீண்ட நேரம் தக்க வச்சிருக்கிறது கடினமானது. அதுக்கு தான் நம்மளோட டீச்சிங் மெத்தட்ஸை வந்துட்டு பயன்படுத்தி அவனை வந்து கவனத்தை வந்து நீண்ட நேரம் வச்சிருக்கிறதுக்கு நம்ம கிளாஸ்ல வச்சிருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஆசிரியர் மாணவர்களை கேள்வி கேட்பது ஏன்? ஏன் கொஸ்டின் கேட்குறோம்? நிச்சயமா வந்துட்டு அவனோட கவனத்தை ஈர்க்கிறதுக்கு. கிளாஸ்ல வந்துட்டு டூ-வே டீச்சிங்காக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து மாணவரும் கவனத்தோடு இருப்பாங்க. அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸே அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணணும். ஈஸி வே என்னன்னா கொஸ்டின் கேட்டு ஆன்சர் வர வைக்கிறது மூலமா மாணவர்களோட கவனத்தை ஈர்க்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாணவர்கள் ஒரே பாடத்தில் பாடம் கேட்டு குறிப்பிடுவது எழுதுவது எந்த பண்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட் இஸ் கால்டு டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன். நெக்ஸ்ட் டாபிக் வந்து கலப்பு. அடுத்த கொஸ்டின், கவனம் குறைந்தால் கற்றல் என்னவாகும் அப்படின்னா, கவனம் குறைஞ்சிச்சுன்னா கற்றல் வந்து அந்த இடத்துல வந்து பாதிக்கப்படும். கற்றலை முழுசா நிகழாது. மாணவர் கேள்விக்கு உடனடியாக பதிலளிப்பது. ஆசிரியர் கொஸ்டின் கேட்டாங்கன்னா உடனே ஆன்சர் பண்றாங்க அப்படின்னா அங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா கவனம் இருக்கு. கவனத்தின் இருப்பு. கவனம் வந்து கரெக்டா இருக்கும்போது தான் உடனே மாணவர்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த கேள்வி கேட்கிற முறையை நம்ம கிளாஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதன் மூலமா மாணவர்களை கவனத்தோட வச்சிருக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வகுப்பில் ஆர்வம் இல்லாத மாணவர் என்ன பண்ணுவாரு? ஆர்வம் இருந்தால் தான் கவனம் வரும். ஸோ வந்துட்டு ஆர்வம் இல்லை அப்படின்னா குறைந்த கவனம் செலுத்துவார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கவனம் பிளஸ் ஆர்வம் பிளஸ் உந்துதல் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கவனம், ஆர்வம், உந்துதல் இதெல்லாம் சேரும்போது நம்மளுக்கு நல்ல கற்றல் மாணவர்கள்ட்ட இருந்து கிடைக்கும். ஏன்னா நல்ல கற்றலை அவங்க வெளிப்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கவனம் என்பது மனதின் கதவு. இது வந்து இந்த வரி வந்து எதை வலியுறுத்துது அப்படின்னா கற்றலை வலியுறுத்துது. கவனம் என்பது மனதின் கதவா இருக்கும்போது தான், கவனிக்கும் போது தான் அங்க வந்து கற்றலுங்கிற ஒரு விஷயம் நிகழ முடியும். ஓகே டீச்சர்ஸ், கவனம் டாபிக்ல வந்துட்டு டோட்டலாக 50 கொஷின்ஸு, 25 கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. இதில் 25 கொஷின்ஸு. நான் அடுத்தடுத்த டாப்பிக்காக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.